வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட வொக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ப்ளஸ் வொக்காபுலரி அப்படின்னாலே சினானிம்ஸ், ஆண்டனம்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இது எல்லாமே கவர் ஆயிரும். அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட். இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இங்கே கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது இதோட அர்த்தம் என்ன, இதை வந்து எப்படி நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லலாம் அப்படிங்கிறது தான். த பாசிபிள் ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன், இதை ஒரே வார்த்தையில எப்படி சொல்லலாம்? இம்ப்ளிமெண்டேஷன், டிசிஷன், ராமிஃபிகேஷன், காசேஷன். இதுல எது வந்து இந்த பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் அதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொண்ணுன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, செயல்படுத்துறது. ஏதோ ஒரு விஷயத்த செயல்படுத்துறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா முடிவு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வரது, இதெல்லாமே டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாருங்க ராமிஃபிகேஷன். ராமிஃபிகேஷன் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம செய்யறனால என்னென்ன நமக்கு நடக்கலாம் அப்படிங்கிறதா ராமிஃபிகேஷன். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கிறோம், கொஞ்சம் பேருக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகும், சில பேருக்கு மெயின்ஸ் வரைக்கும் பாஸ் ஆகலாம், சில பேர் பாஸ் ஆகாமல் போகலாம், அடுத்த அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கு நிறைய என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் ராமிஃபிகேஷன். என்ன ஒரு செயலை செஞ்சா என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, என்னென்ன சான்ஸ் இருக்குங்கிறது ராமிஃபிகேஷன். அப்புறம் காசேஷன், ரீசனை சொல்றதுக்காக வருது. எந்த காரணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரீசன், காஸ், இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நம்ம பிகாஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ், ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிகாஸ்ல உள்ள இந்த காசை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காசேஷன்னாலே ஏதோ ஒரு காரணத்தை சொல்றது தான் காசேஷன். இப்போ நாலனத்துக்கும் நம்ம மீனிங் பார்த்துட்டோம். இப்போ இது எங்க இந்த பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் இது எதுக்கு வரும்னா ராமிஃபிகேஷன். ஏன்னா ராமிஃபிகேஷனுக்கு என்ன பார்த்தோம், ஒரு செயலை செய்யறதுனால என்னென்ன சான்ஸ், என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்ஷன் பண்றனால என்னென்ன பாசிபிள் ரிசல்ட், என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இதுல வந்து ராமிஃபிகேஷன் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனா செயல்படுத்துறது, இந்த டிசிஷன்னா முடிவெடுக்கிறது, காசேஷனா காரணம். இப்போ ராமிஃபிகேஷன் தான் இதுக்கு கரெக்டானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ராமிஃபிகேஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட்லி ஸ்பெல்டு சென்டென்ஸ். இங்க 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 எந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஏதோ ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். இது பாருங்க, கிராண்ட்ஃபாதர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு, பிளான்டடும் ஒரே மாதிரி இருக்கு. காலிஃப்ளவரோட ஸ்பெல்லிங் தான் எல்லாத்துலயும் மாறுது. அப்ப இதுதான் இதோட ஸ்பெல்லிங். காலிஃப்ளவரோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சிட்டுனா நம்ம வந்து ஆப்ஷன் மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? அதுதான் இந்த 4 இடத்துலயும் டிஃபரெண்டா இருக்கு. பாருங்க, கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. இதுதான் வரும், CAULI. காலிஃப்ளவர் ஸ்பெல்லிங் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு, நமக்கு தெரியும். இதுதான் காலிஃப்ளவர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த இட்டாலிஸ்ட் வேர்ட். அதாவது சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெஜினுவேட்டோட மீனிங் தான். இதுல வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ரெஜினுவேட்டோட சினானிம் என்ன, இந்த 4 இடத்துல ரெஜினுவேட்டோட சினானிம் என்னன்றதா நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த மாதிரி சினானிம் தெரிலனா இந்த ஃபுல் சென்டென்ஸையும் ரீட் பண்ணிட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ரெஜினுவேட் இங்கே ஆப்ஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாடிஃபை, ப்ராஸ்பர், ரெஃப்ரெஷன், ஃபார்ட்டிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரெஜினுவேட் அப்படின்னா என்னன்னா, ரெஜினுவேட்னா ஏதோ ஒரு புத்துயிர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாமா, புதுமைப்படுத்துறாங்க இல்லையா. ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் பழசா இருக்கும், அதை வந்து புதுமைப்படுத்துறது தான் நம்ம ரெஜினுவேட் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பழைய பில்டிங் இருக்கும், அதை வந்து சரிப்படுத்துவாங்க, அதை வந்து அழகாக்கிடுவாங்க, புதுசு மாதிரி ஆக்கிடுவாங்க. பெயிண்ட் எல்லாம் பண்ணா ரெஜினுவேட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். பழசா இருக்கிறத பெயிண்ட் பண்ணி புதுசாக்குறது, அது வந்து நம்ம ரெஜினுவேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பாருங்க, மாடிஃபை, ப்ராஸ்பர், ரெஃப்ரெஷன், ஃபார்ட்டிஃபை. மாடிஃபை பண்றதுன்னா நமக்கு தெரியும், ஏதோ ஒன்ன திருத்துறது அப்படின்னு சொல்லலாமா, கரெக்ட் பண்றது. மாடிஃபிகேஷன்னா மாத்துறது. இப்போ ரெஜினுவேட்டும் நம்ம என்ன பார்த்தோம், புத்துயிர் கொடுக்கறது, புதுமைப்படுத்துறது, மாத்துறது தான். ஆனா இந்த மாடிஃபைங்கிறது நல்லதை கெட்டதா மாத்தலாம், இல்லை ஏதாவது ஒரு கெட்டதா இருக்கிறத நல்லதா இருக்கிறத ஒரு நல்ல பில்டிங்கா ஒரு மாதிரி அசிங்கமா மாத்திரலாம், அதுவும் மாடிஃபிகேஷன் தான். இப்போ மாடிஃபிகேஷனா ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றது, அது நல்ல சேஞ்சா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா ரெஜினுவேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லதா மாத்துறது, புதுமைப்படுத்துறது, புதுசாக்குறது ரெஜினுவேட். ஓகேவா? சரி, இப்போதைக்கு இதை நம்ம இதில் வச்சுக்கலாம். கன்ஃபார்ம் மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டு இதை பார்க்கலாம். பாருங்க, ப்ராஸ்பர்னா என்னது, நல்ல ப்ராஸ்பெரிட்டி கேள்விப்பட்டிருப்போம், நல்ல செழிப்பா இருக்கிறதுக்கு சொல்றது ப்ராஸ்பெரிட்டி. அப்போ இதுக்கும் சம்மந்தம் இல்லை, விட்டுருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னா நம்ம வந்து புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றதுக்கு ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம எங்கேயா வெளியில் போயிட்டு வரோம், டயர்டாக இருக்கும்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னா நம்ம கொஞ்சம் போய் குளிச்சுட்டு முகம்லாம் கழுவிட்டு வந்தால் ஃப்ரெஷ் ஆகிடும் இல்லையா, ரெஃப்ரெஷ். அப்போனா ஒரு மாதிரி கெட்டதாக இருக்கிறத நல்லதாக மாற்றுறது, கரெக்டாக, அது ரெஃப்ரெஷ். அதே தான் இந்த ரெஜினுவேட்டும், ஒரு மாதிரி புதுமை ஆகிறது, புத்துயிர் கொடுக்கறது ரெஜினுவேட். ரெஃப்ரெஷனும் அதே தான், புத்துணர்ச்சியை சொல்கிறது ரெஃப்ரெஷன். இது வந்து டைரக்டான மீனிங், ஓகேவா. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். இதில் மாடிஃபிகேஷனுங்கிறதும் சேஞ்ச் பண்ணுறது தான், ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணுறது, அது வந்து நல்லதா இருக்கிறது கெட்டதா கரெக்ட் பண்றதா கூட இருக்கலாம். அதனால இப்போதைக்கு இதை எடுக்கக்கூடாது. ரெஃப்ரெஷன் தான் நம்மளோட அப்ராப்ரியேட் மீனிங், ஓகேவா. அப்புறம் பாருங்க 45 இருக்கு. 45 அப்படின்னாலே பலப்படுத்துறத சொல்றது. 45நாலே ஸ்ட்ரென்த்தா வச்சு ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். 45னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ட்னு இருக்கா, ஃபோர்ட்னாலே என்ன, கோட்டை. கோட்டை எப்பவுமே ஸ்ட்ராங்கா தானே இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 45னா ஸ்ட்ரென்த்னு அர்த்தம், ஓகேவா. அப்ப ரெஜினுவேட்டோட சினானிம் கேட்டா ரெஃப்ரெஷன். இங்கேயும் ஆரி, இங்கேயும் ஆரி, ரெஃப்ரெஷன். ரெஜினுவேட்டோட சினானிம் ரெஃப்ரெஷன். இப்போ அடுத்து பாருங்க ஃபோர்த் கொஸ்டின். இடியம்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட். இடியம் வந்து ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு பிடிச்ச அதே விஷயம், நமக்கு இருக்கிற அதே டேஸ்ட் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கும். நமக்கு பிடிச்சதே அவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு எது பிடிக்கலையோ அதுவும் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நமக்கு இருக்கிற அதே டேஸ்ட் இன்னொருத்தவங்களுக்கும் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஹேவிங் அ ஃபேஸ் அஸ் ஓன்ஸ் ஓன், ஒருத்தவங்களோட முகம் மாதிரியே இன்னொருத்தவங்களோடது இருக்கிறது, அது இல்லை. ஹேவிங் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் டிஸ்சிமிலர் டு ஒன்ஸ் ஓன், ரெண்டு பேருக்குமே டேஸ்ட் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு இந்த இடத்துல சிமிலர்னு இருந்திருந்தா கரெக்ட். அடுத்து பாருங்க, ஹேவிங் லைக்ஸ் அண்ட் ஃபேர் டு ஒன்ஸ் ஓன், எதுவும் வராது. பாருங்க, ஹேவிங் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் சிமிலர் டு, இதுதான் நமக்கு வேணும். ரெண்டு பேரோட நமக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ஒரே மாதிரி இருக்குது, சிமிலரா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே மாதிரி இருக்கிறது. டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஆஃப்டர் ஒன்ஸ் ஓன் ஹார்ட். நமக்கு இப்போ ஹார்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஹார்ட்க்கு பிடிச்சது இன்னொருத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சிமிலர் டு ஒன்ஸ் ஓன், ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி பிடிக்கிறது, ஓகேவா. இப்போ அடுத்த பார்க்கலாமா ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஆண்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்சர்டோட ஆண்டனம், அதை ஒரு சென்டென்ஸாக கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆண்டனம்ஸ் அப்படின்னாலே எதிர்ச்சொல், இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான மீனிங் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்சர்ட்னாலே என்ன அர்த்தம்னா பொருத்தம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் அபத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அப்சர்ட் டு ஆர்கியூ அபவுட் திஸ், இதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுல எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, பொருத்தமே இல்லை அப்படின்னா அப்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்சர்ட்னா எந்த ஒரு பொருத்தமும் இல்லாமல். ஆப்ஷன் பாருங்க, ஃபெசிடியஸ், ஃபண்டமெண்டல், ரீசனபிள், அமேசிங். இதில் வந்து ஃபண்டமெண்டல்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதான், ரொம்ப அடிப்படையான விஷயம்னா ஃபண்டமெண்டல்னு சொல்லுவோம், ரைட்டா. இந்த அப்சர்ட்க்கும் ஃபண்டமெண்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து பாருங்க, அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அற்புதமா இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கும் இந்த அப்சர்ட்க்கும் கூட சம்மந்தம் இல்லை. இந்த ரெண்டையும் விட்டுலாமா. இது ரெண்டும் பாருங்க, ஃபேசிடியஸ், இதுலேயே ஃபேஸுங்கிற வேர்ட் இருக்கு. ஃபேசிடியஸ்னாலே நம்ம ஃபேஸ்ல கொடுக்குற எக்ஸ்பிரஷன், முகபாவனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃபேசிடியஸ். அதுக்கும் அப்சர்ட்க்கும் சம்மந்தம் இல்லை. இது பாருங்க ரீசனபிள் அப்படின்னாலே பொருத்தமா இருக்குது, அதுதான் நியாயமா இருக்கு, பொருத்தமா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம ரீசனபிள் சொல்லலாம். இங்க அப்சர்ட்க்கு என்ன பார்த்தோம், பொருத்தமே இல்லாம இருக்குதுன்னு பார்த்தோம். ரீசனபிள்னா பொருத்தமா இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு, நமக்கும் ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க, ஆண்டனம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அப்சர்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரீசனபிள், ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். இந்த சம்டுவர்ஸோட சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகே. ஆப்ஷன் பாருங்க, மம்மூத், ஹம்பிள், மினிஸ்கூல், லாவிஷ், 4 கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் சம்டுவர்ஸ் அப்படின்னா என்ன? சம்டுவஸ் அப்படின்னாலே ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறது, ரொம்ப காசு ஜாஸ்தியா வாங்குறது, காசு ஜாஸ்தியா கொடுத்து வாங்குறது, காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம சம்டுவஸ் அப்படின்னு சொல்லலாம். சம்டுவஸ்னாலே ஆடம்பரமா இருக்கிறது, காஸ்ட்லியா இருக்கிறது, அதுதான் நம்ம சம்டுவஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பாருங்க, மம்மூத் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கிறத மம்மூத் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிக், லார்ஜ், ஜைஜான்டிக் இதெல்லாம் சொல்லலாம். இதான் மம்மூத் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெருசா இருக்கு, தோட்டத்துல இல்ல எதுலயாச்சும் பெருசா இருக்கிறத மம்மூத்னு சொல்லுவோம். ஹம்பிள்னா ரொம்ப அடக்கமா, ரொம்ப பணிவா இருப்பாங்க இல்லையா, ரொம்ப இருக்கிறத நம்ம ஹம்பிள் அப்படின்னு சொல்லலாம். மினிஸ்கூல்னா ரொம்ப சின்ன சைஸ். இங்க மம்மூத்துக்கு என்ன பார்த்தோம், ரொம்ப பெரிய சைஸ்ன்னு பார்த்தோம். அது மாதிரி மினிஸ்கூல், அப்ப இது ரெண்டும் ஆப்போசிட் தான். மினிஸ்கூல் அப்படின்னாலே ரொம்ப சின்னது. இதுலயே வந்து மினூன் இருக்கு, மினின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மினி பஸ், மினினாலே சின்னது, மினியேச்சர்லாம் கேள்விப்பட்டு போல, மினினா சின்னது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிஸ்கூல் அப்படின்னாலே ரொம்ப சின்னதா இருக்குதா மினிஸ்கூல்னு சொல்லுவோம். அப்புறம் லாவிஷ்னா ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறது, தாராளமா செலவு பண்றது, அதுதான் நம்ம லாவிஷ்ன்னு சொல்லுவோம். அப்போ சம்டுவஸ்னாலும் அதே தான், ரொம்ப ஆடம்பரமா காஸ்ட்லியா இருக்கிறது தான் நம்ம சம்டுவஸ். லாவிஷ்னாலும் அதே தான். இப்போ சம்டுவஸ், லாவிஷ் இது ரெண்டும் தான். சம்டுவஸோட சினானிம்ஸ் தான் லாவிஷ், ஓகேவா.
அடுத்து பார்க்கலாமா? 7th question. 7th பாருங்க. Select the most appropriate synonym of the word given in the bracket to fill in the blanks. ஓகேவா? Jack met with an deadly accident ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த deadlyயோட synonym என்ன? deadlyயோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம deadly disease அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. deadly diseaseனா ஒரு கொடிய வியாதி அப்படின்னு சொல்லுவோம்ல, கொடிய வியாதி அப்படின்னு. அப்போ deadly அப்படின்னாலே ரொம்ப ஒரு மரணத்தை சொல்றதுக்கான விஷயம், ரொம்ப டேஞ்சரான விஷயத்த சொல்றது. கொடிய வியாதி அப்படின்லாம் சொல்லுவோம், டெட்லி அப்படின்னு சொல்லுவோம். டெட்லிங்கிறது ரொம்ப கொடூரமான, இதுல ஆக்சிடென்ட்னு வருது, ரொம்ப கொடூரமா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்க. வைட்டல், டெட்டன், ஃபேட்டல், எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைட்டல் அப்படின்னா என்னது? வைட்டல் ரோல், இதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? வைட்டல் ரோல்னா இம்பார்ட்டன்ட் ரோல்னு அர்த்தம். வைட்டல்னாலே ரொம்ப முக்கியமான அப்படின்னு அர்த்தம். டெட்னாலே நமக்கு தெரியும், இறந்து போறத சொல்றது. இங்க டெட்லியும் டெட்டனும் ஒண்ணு கிடையாது. டெட்லிங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கிறது, ரொம்ப கொடியது அப்படின்றதுக்கு சொல்றதுதான் டெட்லி. டெட்டன்னா இறந்து போறத சொல்றது. அப்போ இது வந்து சம்மந்தம். இங்கேயும் டெட்ன்னு இருக்கனால அப்படியே சினானிம்ஸ் நினைச்சிடாதீங்க. தேர்ட் பாருங்க, ஃபேட்டல். ஃபேட்டல்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறது, நமக்கு ரொம்ப அபாயமா இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அபாயகரமா இருக்கிறது தான் ஃபேட்டல். ஓகேவா? அப்போ டெட்லினாலும் அதான் ரொம்ப கொடூரமா இருக்கிறது, ரொம்ப டேஞ்சரா இருக்குது. ஃபேட்டல்னாலும் அதே தான். இப்போ இது ரெண்டும் தான் சினானிம்ஸ். இதுக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். எக்ஸ்பிளிசிட். எக்ஸ்பிளிசிட்னா ரொம்ப வெளிப்படையா இருக்குது, வெளியில எல்லாமே சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதுதான் எக்ஸ்பிளிசிட். இப்போ டெட்லியோட சினானிம் கேட்டா ஃபேட்டல். அடுத்த பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். எதிர் சொல் கேட்டிருக்காங்க. இந்த சாலிட்டரியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாலிட்டரினா என்ன? சாலிட்டரி அப்படின்னாலே தனிமையில இருக்கிறது. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சோலோ பெர்ஃபார்மன்ஸ், சோலோவா இருக்கிறாங்கனாலே தனியா இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? சோலோ, அதுல இருந்து தான் இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. SOLIன்னு இருக்கு, இது நீங்க SOLOன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலிட்டரினாலே தனிமையில இருக்கிறது, சோலோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தனிமையில இருக்கிறாங்க. இப்போ இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஆன்டனம். அப்போ கூட்டமா இருக்கிறது தான் நம்மளோட ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ 4 ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இன்டிஃபரண்ட், லோன், கிரிகேரியஸ், லோன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்டிஃபரண்ட். இன்டிஃபரண்ட் அப்படின்னா என்ன? ரொம்ப அலட்சியமா இருக்கிறது தான் இன்டிஃபரண்ட், அலட்சியமா இருக்கிறது. லோன்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, LONELY. லோன்லியா இருக்கிறாங்கன்னா தனிமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சாலிட்டரிக்கும் என்ன பார்த்தோம்? தனிமையில இருக்கிறதுன்னு பார்த்தோம். லோன்லியும் தனிமையில இருக்கிறது, ரெண்டுமே ஒரே மீனிங். ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது ஆன்டனம்ஸ், நல்லா கவனமா பார்த்துக்கணும். அப்போ லோன் கண்டிப்பா வராது, ஏன்னா இது ரெண்டும் சினானிம்ஸ். அப்புறம் இங்க பாருங்க, கிரிகேரியஸ். கிரிகேரியஸ் அப்படின்னா என்ன? கிரிகேரியஸ் அப்படின்னா ரொம்ப கூட்டமா இருக்கிறத சொல்றதுக்கு தான் கிரிகேரியஸ். ரொம்ப க்ரௌடா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கூட்டம் அப்படின்னா க்ரௌட், கிரிகேரியஸ் அப்படிங்கிறது. இங்க என்ன பார்த்தோம்? சாலிட்டரி தனிமையா இருக்கிறது. அப்போ அதோட ஆப்போசிட் என்ன? கூட்டமா இருக்கிறது. கிரிகேரியஸ் தான் நம்மளோட ஆன்சர். சாலிட்டரி தனிமையா இருக்கிறது, கிரிகேரியஸ் கூட்டமா இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் என்ன இருக்கு? லோன் இருக்கு. இந்த லோன் எல்லாருக்கும் தெரியும், கடன் சொல்லுவோம் இல்லையா? லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கடன் வாங்கியிருக்கிறது, லோன்னா கடன். இதுக்கும் சாலிட்டரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்த பார்க்கலாமா? 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் அ அண்டர்லைன் வேர்ட். இங்க என்னது? லஸ்டர். ஓகேவா? இதுதான் இதோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லஸ்டர் அப்படின்னா என்ன? லஸ்டர் அப்படின்னாலே பளபளன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பளபளக்கிறத நம்ம சொல்லலாம். ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? லஸ்டர் அப்படின்னாலே ரொம்ப பிரைட்டா இருக்கிறது, பளபளன்னு இருக்குது இல்லையா, அது லஸ்டர். இப்போ ஆப்ஷன் பாருங்க. இங்க சினானிம்ஸ் அதே மீனிங் எது தருதுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட், ஷைன், லஸ்ட்ஃபுல், க்ளோம்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்னா என்ன? ஃப்ரெண்ட்ல போறாங்கன்னா முன்னாடி போறாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரெண்டுனா முன்னாடின்னு அர்த்தம். இந்த முன்னாடிக்கும் இந்த பளபளன்னு இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லையா. அப்போ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஷைன். ஷைனிங்கா இருக்குன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கு, அதுவும் அதே தான், பளபளன்னு இருக்கிறது ஷைனிங்கா இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்துலாமா? அடுத்து பாருங்க, லஸ்ட்ஃபுல். லஸ்ட்ஃபுல்னா ஒரு மாதிரி ஆசையில இருக்கு, தவறான ஒரு நோக்கத்துல வரக்கூடிய ஆசையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லஸ்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம், தவறான நோக்கத்துல வரக்கூடியது. அப்புறம் க்ளூம். க்ளூமுங்கிறது என்னன்னா ஒரு மாதிரி இருட்டா இருக்கிறத நம்ம க்ளூம்னு சொல்லலாம். இல்லை ஒரு மனுஷனுக்கு சொல்லணும்னா அந்த மனுஷனோட வாழ்க்கை நல்லா இல்லை, ரொம்ப இல்லை அவங்களோட ஃபேஸ் ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு அப்படின்னா க்ளூம்னு சொல்லலாம். மற்றபடி இருட்டா இருக்கிறது தான் நம்ம க்ளூம்னு சொல்லுவோம். அந்த இருட்டுக்கும் லஸ்டர்னா பளபளன்னு இருக்கிறது, பிரைட்டா இருக்கிறது, இருட்டு. அதை விட ரொம்ப இந்த ஷைன், க்ளூம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் வர மாதிரி இருக்கு. ஷைன்னா மினுமினு இருக்கிறது, க்ளூம் சாரி ரெண்டும் வேற வேற மீனிங் தான். ஷைன் அப்படின்னா நல்லா பிரகாசமா இருக்கிறது, க்ளூம்னா இருட்டா இருக்குது. இது ரெண்டும் வந்து ஆன்டனம்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் ஆன்டனம்ஸ். லஸ்டரோட சினானிம் கேட்டா ஷைன்னு சொல்லலாம், பளபளன்னு இருக்குது லஸ்டர். ஷைன்னா மினுக்குது, பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாருங்க, 10th கொஸ்டின்.
10th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த இட்டலிஸ்ட் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். இதில் abandon. The country has an abundant supply of minerals. abandonோட சினானிம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் abandonna என்ன? abandon அப்படின்னாலே ரொம்ப ஏராளமா இருக்குது, தாராளமா இருக்குது அப்படின்னா abandon. நிறைய இருக்குது அப்படின்னா abandon சொல்லலாம். இன்னொரு abandon இருக்கு. இதுல இது UNDANT, இது ANDON. இந்த abandon கேட்டா கை விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? abandonna கை விடுறது. இதுல பேன்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா? பேன் அப்படின்னாலே பேன் பண்ணிட்டாங்க, இந்த பொருளை பேன் பண்ணிட்டாங்க, டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அதை கை விட்டுட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த abandon வந்துன்னா இந்த abandon அப்படின்னா தாராளமா இருக்கிறது, நிறைய இருக்குது அப்படின்னா தேவைக்கு அதிகமா இருக்குன்னா இந்த abandon. ஓகேவா? இப்போ பாருங்க, அதோட சினானிம் அதே மீனிங் தரக்கூடிய வார்த்தையை கேட்டிருக்காங்க. இங்க நேச்சுரல்லாம் இருக்கு, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்லாம் இருக்கு. இது ரெண்டுமே நமக்கு வராது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல்னா ரொம்ப செயற்கையா இருக்கிறது, ஒரு கற்பனையால இருக்கிறது. நேச்சுரல்னா ரொம்ப இயற்கையில இருக்கிறது. கரெக்டா? செயற்கை இயற்கைக்கும் இந்த abandonக்கும் சம்மந்தம் இல்லை. abandonna தாராளமா இருக்கிறது. இப்போ ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் பார்த்த உடனே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஸ்பேஸ் இருக்கு, ஆம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா ரொம்ப அரிதா இருக்கிறது, ரொம்ப ரேர், கிடைக்கவே செய்யாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்பேஸ். எப்போவாச்சும் தான் நடக்கும், இல்லை எப்போவாச்சும் தான் கிடைக்கும், அதுதான் ஸ்பேஸ். ரேராக நடக்கிறது, ரேராக கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். abandonக்கு என்ன பார்த்தோம்? தாராளமாக இருக்கிறது. அப்போ ஸ்பேஸுங்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. அப்போ அதுவும் வராது. ஏன்னா நமக்கு சினானிம் கேட்குறாங்க, அதே மீனிங் கேட்குறாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 மட்டும்தான். ஆம்பிள் தான். ஆம்பிள்னா என்ன? ஆம்பிள் அப்படின்னாலும் இதே மீனிங் தான். abandoned, ஆம்பிள் எல்லாம் மீனிங் தான். abandonna போதுமான அளவுக்கு இருக்குது, நம்மகிட்ட தாராளமாகவே இருக்குது, இதுக்கு மேலே தேவையில்லைங்கிறது தான் ஆம்பிள். abandonடும் அதே தான், நம்ம கிட்ட இருக்குது, தாராளமா இருக்குதுங்கிறது abandoned. நமக்கு இந்த ஆம்பிளுக்கு மீனிங் தெரியாட்டி கூட மற்றதை வச்சு ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஆம்பிள் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? abandonக்கு சினானிம் ஆம்பிள். இப்போ 11th பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க. அடுத்தது இடியம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடியமோட மீனிங் the wise and where force. இந்த wise and where force இதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்டர்லைங் ரீசன், சம்மரி, இன்ட்ராகேஷன், மைன்யூட் அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ஒய்ஸ் அண்ட் வயர். இதில் நமக்கு ஒய்னா என்ன? ஒய் வந்து நம்ம அடிக்கடி கேட்போம் இல்லையா? ஒய்னா ஏன் அப்படின்னு கேட்குறது, ஏன் என்னாச்சு ஏன்னு கேட்குறதுக்கு தான் ஒய். அப்புறம் வயர். வயர்னா எங்கே போகிற அப்படின்னா வயர்னு கேட்போம் இல்லையா? வயர்னா எங்கே, அப்போ ஏன் எங்கே ஒரு கொஸ்டினை கேட்குற மாதிரி இருக்கு. இதோட மீனிங் என்ன வரும்னா அண்டர்லைங் ரீசன். இன்ட்ராகேஷன் வராது, நிறைய பேர் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே கொஸ்டின் வேர்ட்ஸ். அப்போ இன்ட்ராகேஷன்ங்கிறதும் இன்ட்ராகேட்டரி சென்டென்ஸ்லாம் படிச்சிருப்போம், கொஸ்டின் டைப், அதை அப்படியே சேர்த்து போட்டுறக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. வைஸ் அண்ட் வயர்னா ஏன் எங்கன்னு அர்த்தம். அதோட மீனிங் வந்து அண்டர்லைங் ரீசன். அண்டர்லைங் ரீசன் அப்படின்னாலே அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அடிப்படையில் என்ன காரணம்னு கேட்கறதுக்கானது தான் அண்டர்லைங் ரீசன். ரீசன்னா தெரியும்ல, காரணம்னு தெரியும். அண்டர்லைங்னா ரொம்ப அடிப்படையில் என்ன காரணம்னு கேட்குறது. நமக்கு இப்போ ஏதாவது ஒன்றுக்கு காரணம் தெரியணும்னா யாராச்சும் நம்மகிட்ட எதாவது கேட்குறாங்கன்னா எதுக்கு, எங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நார்மலாக அடிப்படையான விஷயங்களை தெரியறதுக்காக கேட்க கொஸ்டின் தான் ஒய்யும் வயரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் வயர் அப்படிங்கிறது அடிப்படையான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ். அதை வச்சு இந்த இடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் வயர்னாலே அண்டர்லைங் ரீசன், அடிப்படையான காரணம். அடுத்த பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஆன்டனம் கேட்டிருக்காங்க, அதாவது ஆப்போசிட், எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இல்லை அக்செப்டன்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டு தான். அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தெரியும் தானே? அக்செப்ட் அப்படின்னாலே ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். அக்செப்டன்ஸ்னாலும் அதே தான், ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. ஸ்டாப்பேஜ், அலோகேஷன், ரிஜெக்ஷன், ட்ரபிள். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பேஜ். ஸ்டாப்பேஜ் அப்படின்னா என்னது? நிறுத்துறத சொல்றது. ஸ்டாப், நம்ம வந்து பஸ் ஸ்டாப் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸ்டாப்பேஜ்னா அது ஒரு நிறுத்தம் அப்படின்னா ஸ்டாப்பேஜ்னு சொல்லலாம். அதுக்கும் இந்த அக்செப்டன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அலோகேஷன், அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒதுக்கீடு, ஒதுக்கி இருக்காங்க. அலாட் பண்ணியிருக்காங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஏதோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கும் அக்செப்ட் இல்லை. அப்புறம் பாருங்க ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன்னா நிராகரிக்கிறது, வேண்டான்னு வைக்கிறது. கரெக்டா? அக்செப்டன்ஸ்னா ஒத்துக்கிறது, ஏத்துக்கிறது. ரிஜெக்ஷன்னா வேண்டான், நிராகரிக்கிறது. இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அக்செப்ட் ஒத்துக்கிறது, ரிஜெக்ட்னா வேண்டான்னு வைக்கிறது. அக்செப்ட், ரிஜெக்ட், இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஒரு அக்செப்டன்ஸ், ஆப்போசிட், ரிஜெக்ஷன். அப்புறம் பாருங்க ட்ரபிள். ட்ரபிள்னாலே ஏதோ பிரச்சனை, ப்ராப்ளம்னு சொல்லலாம் ட்ரபிள்னா. ஓகேவா? அதுக்கும் அக்செப்டன்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அக்செப்டன்ஸோட ஆப்போசிட் ரிஜெக்ஷன். இப்போ அடுத்த பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் பாருங்க. The sentence given below has one misspelled word. Spot the incorrectly spelled word and correct spelling. இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஒரே ஒரு வேர்டு மட்டும் தப்பான ஸ்பெல்லிங் இருக்கு, அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஆர்த்தோபெடிக். அப்போ இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். இதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் நம்ம சொல்லணும். இதில் பாருங்க ஆர்த்தோபெடிக்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆர்த்தோபெடிக் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நரம்பு முறிவு சர்ஜரின்னு, நரம்பு முறிவு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி. இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆர்த்தோ வந்து ஆர்த்தோ அப்படிங்கிறது போனை சொல்லுவோம், ஆர்த்தோனாலே போன், அதோட ஸ்பெல்லிங் கரெக்டு தான். அப்படி பார்த்தா இங்கே ஆர்த்தான்னு கொடுத்துருக்காங்க, வராது. ஆர்த்தோக்கு டிஹெச்ஓ வரும், வராது. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கேட்டா, ஒன்று ஆப்ஷன் 3 இல்லை ஆப்ஷன் 4. இந்த ரெண்டில் எது வரும்? நல்ல சி தான் கரெக்ட். பேடிக்னா பிஏஇ, ஏயும் வரும் இயும் வரும். ஓகேவா, ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர், PAEDIC. ஓகேவா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, 14th கொஸ்டின். 14th பாருங்க, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்கு? இந்த 4 எண்ணத்துலையும் தப்பான ஸ்பெல்லிங் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஸ்பீடு, டாஸ்க்கு, சால்ட்டு, பிராண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீடு ஸ்பெல்லிங் நமக்கு தெரியும், நம்ம ஸ்பீடு, டிஸ்டன்ஸு இதெல்லாம் டைம்லாம் படிச்சிருப்போம். ஸ்பீடுனாலே 2 E. ஓகேவா, இங்கே ஏடின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ரொம்ப வேகமாக போகிறது தான் ஸ்பீட். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர், ஏன்னா இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, டாஸ்க். டாஸ்க்னா ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சால்ட்டு, பிராண்டு இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். சால்ட்னா உப்பு, பிராண்டோட பேர் அதெல்லாம் தெரியும் இல்லையா. அதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்பீடுக்கு மட்டும்தான் தப்பாக இருக்குது. கரெக்ட் ஸ்பெல்லிங் SPEED. ஓகே, அப்போ அதான் நம்மளோட ஆன்சர். 15th கொஸ்டின் பாருங்க. 15, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். இது வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேபிட்டிவிட்டியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டிவிட்டினா என்ன? நம்ம கேப்சர் பண்ணிட்டாங்க, இது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. கேப்சர்னா பிடிச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கேபிட்டிவிட்டினாலும் அதே தான், சிறை பிடிச்சு வைக்கிறது, அதெல்லாம் நம்ம கேபிட்டிவிட்டின்னு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு அடிமைத்தனத்தை சொல்றதுக்கும் கேபிட்டிவிட்டி, நம்மளை வந்து அடிமைத்தனமாக வச்சிருக்காங்க அப்படின்னா கேபிட்டிவிட்டின்னு சொல்லலாம். அப்போ அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஃப்ரீயாக விடுறதா இருக்கும் இல்லையா. இங்கே வந்து ஃப்ரீடம் அப்படின்னு எதுவும் இல்லை, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பெர்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா. பெர்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? விடாமுயற்சின்னு சொல்லுவோம் இல்லையா. பெர்சிஸ்டண்டாக படிக்கணும், கன்சிஸ்டன்ட், பெர்சிஸ்டன்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பெர்சிஸ்டன்ட்னால விடாமுயற்சி, தொடர்ந்து படிக்கிறது, ரொம்ப உறுதியாக இருந்து பண்றது, அதெல்லாம் நம்ம பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம், விடாமுயற்சின்னு சொல்லலாம். அதுக்கும் இந்த கேபிட்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்த பாருங்க, அக்யூஸ்ட். அக்யூஸ்ட்னாலும் அக்யூஸ்ட் அப்படின்னாலே ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கேபிட்டிவிட்டினா அடிமைத்தனம், பிடிச்சு வைக்கிறது. இது வந்து அக்யூஸ்ட், குற்றம் பண்றது. இதுவும் சம்மந்தம் இல்லை, ஆப்போசிட் கிடையாது. அப்புறம் லிபர்ட்டி. லிபர்ட்டினா ஃப்ரீயா விடுறது, அதாவது சுதந்திரமா இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லிபர்ட்டின்னு சொல்லுவோம். கேபிட்டிவிட்டிக்கு பிடிச்சு வைக்கிறது, அடிமைத்தனம் பண்றதுன்னு பார்த்தோம். லிபர்ட்டினா ஃப்ரீயா. இப்போ இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ கேபிட்டிவிட்டியோட ஆன்சர் லிபர்ட்டி. இதோட ஆண்டனம் வந்து லிபர்ட்டி. ஓகேவா, அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ஹீமோரேஜ். இது நம்ம பயாலஜிலலாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஹீமோரேஜ் அப்படின்னா ரத்தம் போயிட்டே இருக்கும் இல்லையா, அது ரத்தம் கட்டாம அப்படியே போய்கிட்டே இருக்கும், பிளட் ஃப்ளோ இருக்கும்ல, அதை தான் நம்ம ஹீமோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கையிலலாம் அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிட்டே இருக்குன்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஹீமோரேஜ். ஓகேவா, இப்போ அடுத்து பார்க்கலாமா, 16th கொஸ்டின். இப்போ கேப்டிவிட்டியோட ஆன்சர் லிபர்ட்டி. இது ரெண்டும் தான் ஆப்போசிட். கேப்டிவிட்டினா பிடிச்சு வைக்கிறது, லிபர்ட்டினா அப்படி வெளில விடுறது, சுதந்திரமா இருக்கிறது, அதை சொல்றது லிபர்ட்டி. 16th பாருங்க, ஆண்டனம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். இந்த கம்பேசினேட்டோட ஆண்டனம் என்ன, எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பேசினேட் அப்படின்னாலே என்னன்னா ரொம்ப இரக்கமா இருக்கிறது, ரொம்ப கைண்டா இருக்கிறத சொல்லுவோம். ரொம்ப கைண்டா இருக்கிறது, சிம்பத்தின்னு சொல்லலாம். பாவம் பார்க்கறது, ஒரு இரக்க குணம் இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? கைண்ட், சிம்பத்தி எல்லாம் கம்பேசினேட்னு சொல்லலாம். இதோட ஆண்டனம் கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப மோசமா கொடூரமா இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, லைக்கபிள். லைக்குனாலே நமக்கு தெரியும், நமக்கு ரொம்ப பிடிச்சது, விரும்புற தகுந்தது தான் லைக்கபிள். அதுக்கும் கைண்டும் ஆண்டனம்ஸ் வராது, கரெக்டா, எதிர்ச்சொல் கிடையாது, ரெண்டுமே நல்ல பாசிட்டிவான மீனிங். அப்போ இது வராது. அப்புறம் பாருங்க, மர்சிஃபுல். மர்சின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம். மர்சினாலே ரொம்ப இறக்கமா இருக்கிறது. கைண்டு, கம்பேசினேட்னாலும் அதே இறக்கமா இருக்கிறது தான். ஆனா இங்க ஆண்டனம்ஸ் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நம்ம சினானிம்ஸ்ன்னு நினைச்சு ஆப்ஷன் 2 மார்க் பண்ணிடக்கூடாது. மர்சிஃபுல்னா ரொம்ப இறக்கமா இருக்கிறது, கம்பேசினேட்டும் அதே தான். அப்போ இதோட சினானிம்ஸ் கேட்டிருந்தா நம்ம மர்சி சொல்லலாம். ஆனால் இங்கே ஆண்டனம்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, க்ரூயல். க்ரூயல்னா ரொம்ப கொடூரமா இருக்கிறது. லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம இந்த வேர்ட் பார்த்துருப்போம், அது வந்து கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. க்ரூயல் அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்கிறது தான் க்ரூயல். இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே கைண்டா இருக்கிறது, ரொம்ப இரக்கமா இருக்கிறதுன்னு பார்த்தோம். க்ரூயல்னா அப்படியே ஆப்போசிட், ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறது அது. அப்போ நமக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கம்பேசினேட்டோட ஆண்டனம் க்ரூயல். ஓகேவா, கம்பேசினேட், க்ரூயல். இப்போ அடுத்த பார்க்கலாமா. அப்புறம் பாருங்க, ஃபேஷனபிள். ரொம்ப ஃபேஷனாக இருக்கிறாங்க, இப்போ உள்ள மாடர்னாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் இந்த கம்பேசினேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3.
அடுத்து பாருங்க 17th question. Select the most appropriate synonym of the italicized word in the given sentence. அப்போ synonyms கேட்டிருக்காங்க. இதில் orifice ஓட synonym. ஓகேவா, orifice ஓட synonym என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஒரிஜின், ஆர்னேட், ஆர்டைன்ட், ஓப்பனிங்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரிஃபைஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஆரிஃபைஸ் அப்படின்னாலே ஆரிஃபைஸ்னா ஓட்டை இருக்கும் இல்லையா, அதை ஆரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ஹோல் இருக்கும், ஹோல் சொல்லுவோம் இல்லையா, ஓட்டை, ஏதோ அது வழியா நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது வந்து ஓரிஃபைஸ். அது அதெல்லாம் நம்ம ஓரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம், ஓப்பன் ஆகக்கூடிய இடம், அந்த இடத்துல ஒரு ஓட்டை அந்த மாதிரி இருக்கும், அது வழியா தான் எல்லாமே போகும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஓரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க ஆப்ஷன் பாருங்க, ஒரிஜின். ஒரிஜின்ங்கிறது என்னது, அது ஸ்டார்டிங், ஒரிஜின் எங்க ஒரிஜின் ஆச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எங்க தோன்றிச்சு அப்படின்னு தோற்றம்னு சொல்லலாம். ஆர்னேட் அப்படின்னாலே அலங்கரிக்கப்படுறது. இது வந்து நம்ம எப்படி ஆர்னமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஆர்னமெண்ட்ஸ்னா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் ஆர்னா ஆர்னேட், அந்த வேர்டை வச்சு நீங்க, இந்த கீவேர்டு அதுதான். ஆர்னமெண்ட்ஸ், ஆர்னேட் அப்படின்னாலே அலங்கரிக்கிறது. ஆர்னமெண்ட்ஸ்னா அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள், ஆர்னேட்னா அலங்கரிக்கிறது. அதுக்கும் இந்த ஆரிஃபைஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்த பாருங்க ஆர்டெயின்ட். ஆர்டெயின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டெயின்னா நியமிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஆர்டர் ஆர்டெயின்ட். ஓகேவா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டெயின்ட் அப்படின்னாலே நியமிக்கிறது, ஏதோ ஒரு யாரையோ அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஆர்டர். நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த ஆர்டர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, நியமிக்கிறது. ஓகேவா, அதுக்கும் இந்த ஆரிஃபைஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்த பாருங்க ஓப்பனிங். ஓப்பனிங்கும் ஆரிஃபைஸும் ஒரே மீனிங் தான். ஓகேவா, ஓப்பனிங், ஆரிஃபைஸ். ஆரிஃபைஸோட சினானிம் ஓப்பனிங். ஓகேவா, இது நான் படிக்கும்போது இப்படி ஒரு க்ளூ வச்சிருந்தேன். என்னன்னா, இதுல வந்து RICEன்னு இருக்கு இல்லையா, இந்த இடையில இருக்க FIயை மட்டும் விட்டுட்டா RIC, ரைஸ்ன்னு இருக்கு. நம்ம எல்லாருமே சோறு சாப்பிடுவோம், நம்ம வந்து வாயை ஓப்பன் பண்ணி தானே சோறு சாப்பிடுவோம். அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு க்ளூ, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி படிச்சு வச்சிருந்தேன், ரைஸ். அப்போ நம்ம வந்து வாயை ஓப்பன் பண்ணி தான் ரைஸ் சாப்பிடணும், ஓப்பனிங் அந்த மாதிரி படிச்சு வச்சிருந்தேன். நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ ஓரிஃபைஸ் அப்படின்னாலே ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பார்க்கலாமா, 18 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். இங்கே ஆன்டனம் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஃபீபிளோட ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஃபீபிள்னா என்ன? ஃபீபிள் அப்படின்னாலே ரொம்ப பலவீனமா இருப்போம் இல்லையா, அதுதான் ஃபீபிள். ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா ஃபீபிள்னு சொல்லலாம். இங்கேயும் ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க வீக் அப்படின்னு. ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது ஆன்டனம்ஸ், ஸோ வீக் வராது. ஓகேவா, வீக் வந்து சினானிம்ஸ். நமக்கு ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபீபிள்னாலே ரொம்ப வீக்கா இருக்கிறது, ரொம்ப பலவீனமா இருக்கிறதுக்காக சொல்றது. அப்போ வீக் வராது, வீக்கும் அதே மீனிங் தான். அடுத்த பாருங்க ஏன்ஷியஸ். ஏன்ஷியஸ் வந்து இதுக்கு முன்னாடியே லாஸ்ட் வீடியோலையும் இது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்ஷியஸ்னாலே ரொம்ப கவலையா இருக்கிறது. ஓகேவா, ரொம்ப கவலையா பதட்டமா இருக்கிறது தான் நம்ம ஏன்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, விட்டுலாமா. அடுத்து பாருங்க ஸ்டர்டி. ஸ்டர்டினாலே ரொம்ப உறுதியா இருக்கிறது, ரொம்ப வலிமையா இருக்கிறது தான் நம்ம ஸ்டர்டின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஸ்டெடின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தானே, ஸ்டர்டி ஸ்டெடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டர்டினாலே ரொம்ப உறுதியா இருக்கிறது, ரொம்ப வலிமையா, மன வலிமையோட இருப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டர்டி. இங்க ஃபீபிளுக்கு என்ன பார்த்தோம், ரொம்ப பலவீனமா இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஸ்டர்டினா ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறது. ஓகேவா, அப்போ இது ரெண்டும் தான் ஆப்போசிட். சினானிம் கேட்டா வீக்குன்னு சொல்லணும், ஆன்டனம்ஸ் கேட்டா ஸ்டர்டி. இங்க நமக்கு ஆன்டனம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 18th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா, அடுத்த பாருங்க கியூரியஸ். ரொம்ப கியூரியஸா இருக்கானா, ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கியூரியஸ். ஃபீபிளோட ஆன்சர் ஸ்டர்டி. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா, 19th கொஸ்டின். 19 பாருங்க, மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங். இங்க சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சிராஜுத்தௌலாஸ், இது வந்து இடியம், இடியமோட மீனிங் கேட்டிருக்காங்க. கரெக்டா, சிராஜுத்தௌலாஸ் டிஃபீட் கேன் பி அட்ரிபியூட்டட் டு எ ஸ்னேக் இன் த கிராஸ். இதுதான் அந்த இடியம், ஸ்னேக் இன் த கிராஸ். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, டிவோட்டட் அட்டெண்டன்ட், டிஸ்லாயல் சோல்ஜர், டிசைட்ஃபுல் பர்சன், காயில்டு சர்பன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படின்னாலே ஒரு சீக்ரெட்டான எனிமி. இதுக்கு வந்து இந்த ஒரு மீனிங்கும் உண்டு. இதுவும் சில எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ்ல இதே மாதிரி ஆப்ஷன்ல சீக்ரெட் எனிமின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்னேக் இன் த கிராஸ்னாலும் சீக்ரெட் எனிமினாலும் ஒரே மீனிங் தான். ஆனா இங்க ஆப்ஷன்ல சீக்ரெட் எனிமி கொடுக்கல, அதுக்கு பதிலா வேற கொடுத்துருக்காங்க. ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படின்னாலே நம்மளை ஏமாத்தக்கூடிய ஒரு பர்சன், நமக்கே தெரியாம நம்ம கூட இருந்துட்டு குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படிங்கிறதோட மீனிங். சீக்ரெட் எனிமின்னு சொல்லலாம், நமக்கே தெரியாத ஒரு எனிமி, ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருப்பாங்க ஆனா எனிமியா இருப்பாங்க, அது சீக்ரெட் எனிமின்னு சொல்லலாம். இல்லைன்னா டிசைட்ஃபுல் பர்சன் சொல்லலாம். இந்த டிசைட்ஃபுல் அப்படின்னா நம்மளை ஏமாத்துறவங்க, நமக்கு வஞ்சகம் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டிசைட்ஃபுல் பர்சன். நமக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி கெட்டது பண்றாங்க இல்லையா, டிசைட்ஃபுல்.
சீக்ரெட் எனிமினாலும் டிசைட்ஃபுல் பர்சன் ரெண்டுமே கேட்பாங்க. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்னேக் இந்த கிராஸ் அப்படின்னாலே டிசைட்ஃபுல் பர்சன். அடுத்து பார்க்கலாமா? 20th கொஸ்டின். 20 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த பிராக்கெட்டட் வேர்ட். இந்த பிராக்கெட்ல இருக்க வேர்டோட ஆன்டனம் கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஸ்வீட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஸ்வீட்டானா என்னது? இனிப்பா இருக்கிறத ஸ்வீட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்வீட்டஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியா பேசுறவங்க அவங்களெல்லாம் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப ஸ்வீட்னா இனிப்பு. இப்போ இதோட ஆன்டனம்ஸ் ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ரான்சிட், சோர், ஸ்டேல், ஃபெட்டிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரான்சிட்னா என்ன? இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல இதே வார்த்தை நம்ம பார்த்திருப்போம். ரான்சிட் அப்படின்னாலே கெட்டு போனதை சொல்றது. அழுகி போச்சு அப்படின்னா நம்ம ரான்சிட் அப்படின்னு சொல்லலாம். ரான்சிட், ரோட்டன் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா? இப்போ ரான்சிட்னாலே கெட்டு போறது. அதுக்கும் இந்த ஸ்வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க. சோர். சோர்னாலே என்னது? ரொம்ப புளிப்பா இருக்கு இல்லையா? அதுதான் சோர். அப்போ ஸ்வீட்னா ரொம்ப இனிப்பா இருக்கிறது, சோர்னா ரொம்ப புளிப்பா இருக்கிறது. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டுமே டேஸ்ட்டை தான் சொல்றாங்க இல்லையா? ஸ்வீட்டு, சோர். ஸ்வீட்டோட ஆப்போசிட் சோர். இப்போ இது பாருங்க. ஸ்டேல், ஃபெட்டட். ஸ்டேல் அப்படின்னா என்ன? ஸ்டேல் அப்படின்னாலே ரொம்ப பழசா இருக்குன்னா நம்ம ஸ்டேல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பழசாயிட்டு அப்படின்னா ஸ்டேல். அப்புறம் ஃபெட்டட் அப்படின்னா ரொம்ப அழுகுன வாடை வரும் இல்லையா? அதை வந்து ஃபெட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் இந்த ஸ்வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்வீட்டோட ஆப்போசிட் சோர். ஓகேவா? ஸ்வீட்னா ரொம்ப இனிப்பா இருக்கிறது, சோர்னா ரொம்ப புளிப்பா இருக்கிறது. ஸ்வீட்டோட ஆன்டனம் கேட்டிருக்காங்க. சோர் தான் நம்மளோட ஆன்சர். 20யோட ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? இப்போ டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். எல்லா கொஸ்டின்ஸும் திரும்ப திரும்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.